சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இங்க பாரு தமிழ், அப்படிலாம் பேசக்கூடாது. அவர் நம்ம நல்லதுக்கு தான் சொல்றாரு. அமைதியா இருன்னு பாருங்கம்மா, இவர் உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவேன்னு சொல்றாரு. நீங்க கலெக்டர்மா, நீங்க இவரை பெஞ்ச் மேல ஏத்துங்கம்மா. இங்க பாரு தமிழ், அப்படிலாம் பேசக்கூடாது. அம்மா சொல்றல, அம்மா சொன்னா கேட்கணும். இல்லம்மா, நீங்க வாங்க, நம்ம வெளியில போலாம். இங்க பாருடா செல்லம், சொன்னா கேளு. செல்லம், பெரியவங்க கிட்ட அப்படிலாம் பேசக்கூடாது, சரியா? சாரி சார், குழந்தை வெளியே போற ஆசையில சிச்சுவேஷன் தெரியாம பேசுறா. இட்ஸ் ஓகே சார், பாப்பா போல்டா பேசுறா. தமிழ் வா, நம்ம போய் விளையாடலாம். இல்ல மாஸ்டர், நம்ம வெளியில போலாம் வாங்க. வெளியே போலாம்டா, முதல்ல என் கூட வா. நம்ம உள்ள போய் விளையாடிட்டு அப்புறமா போலாம். வா வா. சாரி மேடம், நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. கமிஷனர் ஆர்டர், அது உங்களுக்கே தெரியும். விடுங்க இன்ஸ்பெக்டர், நீங்க உங்க டியூட்டியை பாருங்க. மாஸ்டர், வெளியில போகணும். தமிழ், அம்மா இப்ப ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. ரிலாக்ஸ் ஆனதும் அவங்களே கூப்பிடுவாங்க, அப்புறம் நம்ம போலாம். எனக்கு இப்பவே வெளியில போகணும் மாஸ்டர். இப்ப என்ன, தமிழ் பாப்பா வெளியே போகணும். நான் கூட்டிட்டு போறேன், ஓகேவா? ஐ, நிஜமாவா மாஸ்டர்? நிஜமா நான் கூட்டிட்டு போறேன். ஆனா இப்போ இல்ல, அப்புறம். மாஸ்டர் பிராமிஸ் ஆவா? நிஜமா கூட்டிட்டு போறேன். அப்ப பிராமிஸ் பண்ணுங்க. ப்ராமிஸ். தேங்க்ஸ் மாஸ்டர். அம்மா, எப்படியாவது எழுந்து வாமா. நீ பாட்டுக்கு இங்க வந்து படுத்துட்ட. எனக்குன்னு நீ மட்டும் தானமா இருக்க. சீக்கிரமா எழுந்து வாமா. சின்ன பொண்ணு, என்ன நீ இப்படி அழுதுட்டு நிக்கிற? இப்படி வா, வந்து உட்காரு. வா உட்காரு. ஏய், இவ்வளவு நேரம் ஆச்சு, ஏதாவது சாப்பிட்டியா? என்னம்மா நீ இன்னுமா சாப்பிடாம இருக்க? நீ சாப்பிடாம இருந்தா மாமனுக்கு மனசு தாங்காது. இரு, நான் போய் சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். எனக்கு எங்க அம்மா எழுந்திருச்சு வந்தா போதும். பாருடி, அத்தைக்கு ஒன்னும் ஆகாது. நீ வேணா பாரு, அவங்க கூடிய சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருவாங்க. நீ தைரியமா இரு. உனக்கும் அத்தைக்கும் நான் எப்பவும் கூடவே இருப்பேன். மாமா நான் கூட இருக்கும்போது நீ ஏன் பயப்படுற? இங்க பாரு, எப்படியாவது அத்தையை காப்பாத்தி நான் உன் கையில தருவேன். என்ன நம்புடி. வெளிநாட்டுல இருந்து கூட டாக்டரை வர வச்சு சீக்கிரம் குணமாக்கிடலாம், சரியா? என்ன இன்னைக்கு பொண்டாட்டி மேல பாசத்தை அப்படி பொழியிற? சீக்கிரம் அம்மா எழுந்திருச்சு வரணும். எனக்கே அம்மா வேணும். என் அம்மா இல்லாம என்னால இருக்க முடியாது. ஏய், அழாதடி, அத்தை வருவாங்க. எப்படி வருவாங்க மட்டும் பாரு. நீ அழாதடி, அழுது உடம்பை கெடுத்துக்காத. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்க ரெண்டு பேரையும் வச்சு என்னால பார்க்க முடியாதுடி. இங்க பாரு, மாமாவுக்காக அழாத. என் செல்லம் இல்ல. சிங்கம் மாதிரி இருந்த என் அம்மாவை இப்படி படுக்க வச்ச அந்த சுந்தரிய நான் என்ன பண்றேன்னு பாரு. அந்த சுந்தரி இனிமே உயிரோட இருக்கவே கூடாது. ஏய் சுந்தரி, இனிமே நீ உசுரோட இருக்கிறது நாள் கணக்குல இல்லடி, நிமிஷ கணக்குல தான். அந்த கலெக்டரை கொல்லுவேன். என் அம்மா கண்ணு முழிக்கும் போது அந்த சுந்தரிங்கிற ஒருத்தி இந்த உலகத்துல இருக்க மாட்டான். ஏய், ஏன்டி இப்படி லூசு மாதிரி கத்துற? என்னையா என்ன பார்த்தா லூசு மாதிரி இருக்கா? அவ ஏன் கையால சாகணும்,
அதுக்கு நான் லூசா கூட ஆவேன். ஏய் இது ஹாஸ்பிட்டல் டி, இங்க நின்னுட்டு இப்படி கத்துற? அதுவும் கலெக்டர் சுந்தரின்னு வேற சத்தமாவே கத்துற. அவளோட எதிரி யாராவது அவளை கொன்னா கூட வழி உன் மேலதானே வரும். அதெல்லாம் பார்த்து நான் பயப்படுறவ இல்ல, நான் பொற்கொடி பொண்ணு. ஆனா அந்த சுந்தரிய என் கையால நான் தான் கொல்லணும், அப்பதான் என் மனசு ஆறும். இங்க பாரு சின்ன பொண்ணு, எது செஞ்சாலும் பொறுமையா யோசிச்சு செய்யணும். நான் இருக்கல, நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். எல்லாம் நீ நினைச்ச மாதிரி நடக்கும். தேவையில்ல, ஏன்? நீ பண்றதான் நான் பார்த்தனே. அவசரப்பட்டு எதையாவது பண்ணி பண்ணி அசிங்கப்பட்டு நிக்கிறது தானே உன்னோட வழக்கம். உன்னால அவளை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன் ஏன் முடியாது? இவ்வளவுதான் நீ என்ன புரிஞ்சுக்கிட்டதா? அத்தைதான் என்ன அப்படி பேசுறாங்கன்னா நீ என்ன அப்படி பேசுறியடி? புரிஞ்சதுனாலதான் நான் சொல்றேன். எங்க அம்மா இருக்கிற நிலைமை நீ பாத்தியா? என் மனசு வலியில எப்படி துடிக்குதுன்னு எனக்கு தான் தெரியும். எங்க அம்மா வயசானாலும் எவ்வளவு கம்பீரமா இருந்தாங்க. அவங்கள இப்படி சாச்சிட்டாலே, அவளை ஏன் கையால கொன்னு அவ வீட்டுக்கே நான் பார்சலா அனுப்புறேன். என் அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு முன்னாடி இது நடக்கும். ஏய் அவசரப்படாதடி. நாம பிடிக்க போறது எலிய இல்ல, புலிய. அதனால கொஞ்சம் பொறுமையா இரு. அண்ணி, இப்ப அந்த சுந்தரி வீட்டை சுத்தி ஒரே போலீஸ் பாதுகாப்பா இருக்கு. அவளை ஹவுஸ் அரெஸ்ட்ல வச்சிருக்காங்க. வெளியே வர வாய்ப்பே இல்ல. நம்ம பசங்க அந்த ஏரியா பக்கம் போனா கூட போலீஸ் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அண்ணி. அது மட்டும் இல்ல அண்ணி, நம்மளோட அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்கும்னு போலீஸ் கண்காணிக்கிறாங்களேன்னு எனக்கு தோணுது அண்ணி. ஏய், அதுக்காக அவளை சும்மா விட சொல்றியா? இவனுக்கு இது தேவையா? பேசாம வந்தமா வாய் பூத்திட்டு சும்மா இருந்தமான்னு இல்லாம, ஏன்டே உன்னை கேட்டாங்களாக்க என்ன மாதிரி ஓரமணி வேடிக்கை பார்க்க வேண்டியதானே கேரகம் பிடிச்சவன். நீங்க நினைக்கிற மாதிரி அவங்கள காலி பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது அண்ணி. எல்லாம் அண்ணன் பார்த்துப்பாரு. நீங்க அக்காவை பாருங்க அண்ணி. நமக்கு முதல்ல அவங்க குணமாவது தான் முக்கியம் அண்ணி. என்னடா பூச்சாண்டி காட்டுறியா? அவ வீட்ல, ஆபீஸ்ல இல்ல தமிழ்நாட்டுல அவ எந்த மாவட்டத்துல இருந்தாலும் சரி, எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, ஏன் அவளை சுத்தி போலீஸ் என்ன ஆர்மியே இருந்தாலும் சரி, என் கையால் அவ சாகிறத யாராலையும் தடுக்க முடியாது. போடா.